அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் ஜென்ரல் ஸ்டடி சீரியஸ். நான் ரெனுப்பிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மராத்தியர்கள் என்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக் நம்ம பார்க்குறோம். பெரும்பான்மையான தேர்வுகளில் மராத்தியர்களில் அஷ்டபிரதான் என்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அஷ்டபிரதான் என்பது சிவாஜியுடைய அமைச்சரவையில் இருந்த 8 அமைச்சர்களை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்திருக்கிறது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. மராத்தியர்கள்னாவே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நமக்கு எக்ஸாமில் அதிகமாக கேட்கக்கூடிய பாயிண்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸில் மராத்தியர்கள் என்பவர்கள் யார், மராத்தியர்களில் சிவாஜியுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, மராத்தியர்கள் எப்படி தங்களை தகவமைத்து கொண்டார்கள் என்ற வரலாறை நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்பது குறிப்பிடத்தக்கது. மராத்தியர்கள் கொங்கண பகுதியை சார்ந்தவர்கள். இந்த பகுதிகளில் மலைக்கோட்டைகள் அதிகமாக இருந்தது, கரடு முரடான நிலப்பரப்பாக இருந்தது. கோவா மற்றும் மகாராஷ்டிரா, சூரத் வரை இருக்கக்கூடிய கடற்கரையை கொங்கண கடற்கரை என்று குறிப்பிடுவார்கள். இந்த கொங்கன் பகுதியை சார்ந்தவர்கள் தான் மராத்தியர்கள். மராத்தியர்களின் போர் முறை கொரில்லா போர் முறை என்று அழைக்கப்படுகிறது. கொரில்லா போர் முறை என்பது மறைந்திருந்து தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. இதை பற்றிய விஷயங்கள் சொல்லும்போது மறைந்திருந்து தாக்குதல் என்று சொல்லுவாங்க. மராத்திய சமூகம் தக்கான சுல்தானியத்தில் போர்படை சேவை புரிந்த சமூகமாக இருந்திருக்கிறது. போர்படை சேவை புரிந்த சமூகம் என்ற அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா அகமது நகர், பீஜப்பூர், கோல்கொண்டா, பீடார், பெரார் ஆகிய பகுதிகளில் போர்படை சேவைகளை வழங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இராணுவ வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. இராணுவ வீரர்கள் ரஜபுத்திரர்களைப் போல் அல்லாமல் முகலாயர்கள், டெல்லி சுல்தானியர்களுடன் மிகுந்த நெருக்கம் காட்டாமல் இவங்க வேளாண்மையில் ஈடுபட்டிருந்த சமூகமாக இருந்திருக்காங்க. தக்கான சுல்தானியர்களுக்கு இராணுவ சேவை ஆற்றி வந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க என்பது தான் விஷயம். மராத்தியர்களுடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் என்று சொன்னால் பக்தி இயக்கங்கள் தான். பக்தி இயக்கங்கள் மராத்தியர்களை ஒரு அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போச்சு. ஒரு சமூகமாக மேம்படுத்துவதற்கு, ஆன்மீக ரீதியிலான மேன்மைப்படுத்துவதற்கு பக்தி இயக்கம் ஒரு பின்புலமாக இருந்தது. மராத்தியர்கள் பக்தி இயக்கங்களால் ஈர்க்கப்பட்டிருந்தார்கள். மராத்தி மொழியில் பக்தி இயக்க பாடல்கள் பாடப்பட்டது. இதில் முக்கியமாக 3 துறவிகள் இருந்தார்கள். துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத் என்ற மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. துக்காராம், ராம்தாஸ், ஏக்நாத் என்ற 3 துறவிகள் இருந்தாங்க. மட்டுமல்லாமல் இந்த தக்கான பகுதிகளில் மராத்தியர்களின் எழுச்சியின் போது எப்படி சூழல் இருந்துச்சுன்னு பார்க்கும்போது பீஜப்பூர், கோல்கொண்டா போன்ற பகுதிகள் வலு குறைந்து காணப்பட்டிருந்தது என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு வீக்கன் கவர்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு வேக்கம் இருக்குது. இந்த இடங்களில் ஒரு மராத்திய சமூகம் எமர்ஜ் ஆகிறதுக்கு தேவையான வாய்ப்புகள் இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. ஜஸ்டிஸ் ரெனடே தக்கான கல்விக் கழகத்தை நிறுவியவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு சில இடங்களில் படிப்போம். நீதிபதி ரெனடே அவர்கள் மராத்தியர்களின் எழுச்சியை பற்றி சொல்லும்போது ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாரு. மராத்திய பகுதியில் சமயத்தின் எழுச்சி பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். மராத்திய பகுதியில் சமயத்தின் எழுச்சி பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை, வகுப்பு வேறுபாடுகளுக்கு எதிராக போராட்டத்தை கொண்ட ஒரு சமூகமாக இருந்தது. வகுப்பு வேறுபாடுகள், ஒரு டிஸ்பார்ட்டிஸை எதிர்க்கக்கூடிய சமூகமாக இருந்திருக்காங்க. துறவிகள் பெரும்பாலும் பிராமண வகுப்பை சாராமல் சமூகத்தின் அடிநிலையிலிருந்து வந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அடிநிலையிலிருந்து வந்தவர்களாக இருக்கிறாங்கங்கிறாங்க. நம்ம பாயிண்ட் எடுத்துக்கிட்டால் கூட ஓகேவானது தான். மராத்திய பகுதியில் சமயத்தின் எழுச்சி பிராமண சமயம் சார்ந்ததாக இல்லை என்ற ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்டால் போதும். இதற்கு அடுத்ததாக காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது சிவாஜி, பேஷ்வா, தமிழ்நாடு மராத்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 காலகட்டங்கள் இருக்குது. சிவாஜியின் காலகட்டம் 1627 1680 என்ற காலகட்டத்தை சார்ந்தது. நீங்கள் இதை மட்டும் நல்லா படித்தா போதுமானது. சிவாஜி 1627 பிறக்கிறார். சிவாஜி மறைந்த ஆண்டு 1680. சிவாஜிக்கு அப்போது வயது 53 என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. பேஷ்வாக்கள் என்பவர்கள் சிவாஜி காலத்திலே இருந்தாங்க. ஆனால் பின்னாட்களில் சிவாஜியின் வாரிசுகள் ஆட்சிக்கு வரும்போது பேஷ்வாக்கள் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டார்கள். பிரதம அமைச்சர்கள் என்று இவர்களை சொல்வார்கள். தமிழ்நாடு மராத்தியர்கள் என்பது சிவாஜி தக்கான படையெடுப்பை மேற்கொண்டு கைப்பற்றிய பகுதிகளில்
இந்த தமிழ்நாடு மராத்தியர்கள் ஆட்சி செய்தார்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. 1664 காலகட்டத்திலேருந்து 1832 ஒரு சில இடங்களில் சொல்கிறாங்க. 1774 1832 காலகட்டத்தை சார்ந்தவர்கள் என்றும் பல இடங்களில் விளக்கங்கள் சொல்லப்படுது. ஓகே, அடுத்ததாக சிவாஜி குறித்து பார்க்கலாம். மராத்தியர்களின் மைய புள்ளி சிவாஜி. சிவாஜி 1627 பிறந்தார். சிவாஜி மறைந்த ஆண்டு 1680. சிவாஜியை பற்றிய அடிப்படை தகவல்கள் நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. எனினும் அவர் ராய்கர் கோட்டையில் முடிசூடி கொண்டது தான் அதிக அளவில் கேட்டிருக்காங்க. சிவாஜி 1627 சிவனேரி கோட்டை என்ற இடத்தில் பிறந்தார். இது பூனாவிற்கு ஜுன்னார் என்ற பகுதிக்கு அருகில் பூனாவில் அமைந்துள்ளது. சிவாஜியின் தந்தை சாஜி போன்ஸ்லே. சாஜி போன்ஸ்லே பீஜப்பூர் சுல்தானிடம் பணிபுரிந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாஜி போன்ஸ்லே யாதவ வம்சத்தின் அடிப்படையில் சாஜி போன்ஸ்லே என்பவர் யாதவ வம்சம் மற்றும் சிசோதய வம்சம் 2 வம்சத்தையும் சார்ந்தவர். இவர் தாய் வழியில் தேவகிரியை சார்ந்தவர், தந்தை வழியில் மேவாரை சார்ந்தவர் என்று சாஜி போன்ஸ்லே குறிப்பிடப்படுகிறார். சிவாஜியின் தாய் ஜிஜாபாய் ராமாயணம் மற்றும் மகாபாரத கதைகளை சிவாஜிக்கு ஊட்டியவர். சிவாஜியின் அன்னை ஜிஜாபாய். சாஜி பணிபுரிந்த இடங்கள். சாஜி போன்ஸ்லே என்பது சிவாஜியின் தந்தை. மாலிக் ஆம்பர் கிட்ட அகமது நகரில் பணிபுரிந்திருக்கிறாரு. பீஜப்பூர் சுல்தானியம், ஷாஜகான் போன்ற இடங்களில் வேலை பார்த்துருக்காரு. ஷாஜகான் வரைக்கும் வேலை பார்த்துருக்காரு. அதுக்கடுத்தது சிவாஜியின் பாதுகாவலர் அல்லது அரசியல் குரு தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ் யாருன்னு கேட்டால், சிவாஜியின் தந்தையின் ஜாகீர் நிலத்தை நிர்வாகம் செய்து வந்தவர் தாதாஜி கொண்டதேவ். தாதாஜி கொண்டதேவ் தான் சிவாஜிக்கு போர், குதிரை ஏற்றம், அரசியல் நிர்வாகம் போன்ற பயிற்சிகளை வழங்குகிறார்கள். தாதாஜி கொண்டதேவ் சிவாஜியின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த வழிகாட்டும் தலைவராக இருந்திருக்கிறார். அதே வேளையில் சிவாஜி ஆன்மீகத்திலும் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு. ராம்தாஸ் என்பவர் மிக முக்கியமான சிவாஜியின் ஆன்மீக குரு என்பது குறிப்பிடத்தக்கது. சமயம் சார்ந்த தத்துவங்கள் அடிப்படையில் சிவாஜி ராம்தாஸ், துக்காராம் ஆகியோரை பின்பற்றினாலும் ராம்தாஸை தனது ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்டார். தாதாஜி கொண்டதேவை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். சிவாஜி மாவலி என்று அழைக்கப்படக்கூடிய வேளாண் சமூகத்தின் ஆதரவை பெற்று விளங்கினார். அவர்களுடைய ஆதரவை பெற்றுதான் மராத்திய இராணுவத்தை சிவாஜி உருவாக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவாஜியின் இராணுவ பயணம் 18வது வயதில் துவங்குகிறது, 19வது வயதில் துவங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு 2 வேறு டேட்டா ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 7th புக்கில் ஒரு மாதிரி, 11th புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. எனினும் அந்த ஆர்டர் வச்சே பார்க்கலாம். சிவாஜி 18வது வயதில் 1645ஆம் ஆண்டு இராணுவ செயல்பாட்டை துவங்கி கொண்டனா கோட்டையை கைப்பற்றினார். சிவாஜி கைப்பற்றிய முதல் கோட்டை எதுன்னு கேட்டால் கொண்டனா கோட்டை. 1645 18வது வயதில் தொடங்கினார். தனது 19வது வயதில் 1646 தார்னா கோட்டையை கைப்பற்றினார். தோர்னா அல்லது தார்னா. இந்த தார்னா கோட்டை என்பது பீஜப்பூர் சுல்தானியத்திற்கு சொந்தமானது. இந்த பீஜப்பூர் சுல்தானியத்தில் தான் சிவாஜியின் தந்தையான சாஜி போன்ஸ்லே பணிபுரிந்து வந்தார். எனவே சாஜி போன்ஸ்லே தன்னிடம் பணிபுரியக்கூடிய ஒரு பணியால் அவருடைய மகன் தனது கோட்டையை கைப்பற்றிவிட்டார் என்று பீஜப்பூர் சுல்தானுக்கு சாஜியின் மீது கோபம் வருகிறது. சாஜியை கைது செய்யும் அளவிற்கு போகிறார். சிவாஜி தோர்னா கோட்டையிலிருந்து 5 மைல் தொலைவில் இருந்த ராய்கர் கோட்டையும் கைப்பற்றுகிறார். சிவாஜியின் வாழ்க்கையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோட்டை எதுன்னு கேட்டால் ராய்கர் கோட்டை தான். பின் நாட்களில் ராய்கர் கோட்டையை தான் தன்னுடைய தலைமை இடமாக சிவாஜி தேர்வு செய்வார். 1647 தாதாஜி கொண்டதேவ் இறந்து விடுகிறார். அவருடைய அரசியல் குரு இறந்து விட்டதுக்கு பிறகு அவர்கிட்ட இருந்த ஜாகீர் நிலம் முழுவதும் சிவாஜி கிட்ட வருது. சிவாஜி மாவலி வேளாண் சமூகத்தில் இருந்தவர்களை தன்னுடைய படையில் சேர்த்துக்கிறாரு. தொடர்ச்சியாக கோட்டைகளை கைப்பற்ற ஆரம்பிக்கிறார். பாராமதி, இந்திராபுரம், புரந்தர், கொண்டனா, கல்யாண் போன்ற கோட்டைகளை தொடர்ச்சியாக கைப்பற்றி வந்த சூழலில் பீஜப்பூர் சுல்தான் சிவாஜியின் தந்தையை கைது செய்கிறார். பீஜப்பூர் சுல்தான் சிவாஜி தந்தையான
ஷாஜி போன்ஸ்லே என்பவரை கைது செய்கிறார். எனவே சிவாஜி வேறு வழி இல்லாமல் தனது இராணுவ நடவடிக்கையை வந்து கைவிடும் சூழல் வந்து ஏற்பட்டது. இராணுவ நடவடிக்கை கைவிடும் சூழல் வந்து ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ அப்போ 1649லேருந்து 1655 காலகட்டம் வரைக்கும் தனது இராணுவ நடவடிக்கையை நிறுத்தி கொண்டார். 1649 பீஜப்பூர் சுல்தான் ஷாஜி போன்ஸ்லேவை விடுதலை செஞ்சிடறார். ஸோ விடுதலை செஞ்சதுனால ஒரு 6 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சிவாஜி எந்த ஒரு இராணுவ நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் இருக்கார். இடையில் தனது வலிமையை அதிகரித்து கொள்கிறார். சிவாஜி தனது வலிமையை அதிகரித்து கொண்டு நிர்வாகத்தை சீரமைத்து கொண்டார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. 1657 பீஜப்பூர் சுல்தான் முதலாம் அடில் ஷா மரணமடைகிறார். பீஜப்பூர் சுல்தான் முதலாம் அடில் ஷா 1657 மரணமடைகிறார். அவருடைய மகன் 2ஆம் அடில் ஷா அந்த பதவிக்கு வரார். 18 வயதான 2ஆம் அடில் ஷா அந்த பதவிக்கு வரார். இந்த வயது அடிப்படையில் வச்சுட்டிங்கன்னா பாபர் 12வது வயதில் ஆட்சிக்கு வருகிறார். அக்பர் 14வது வயதில் ஆட்சிக்கு வருகிறார். சிவாஜி 18வது வயதில் இராணுவ படையெடுப்பை மேற்கொள்கிறார். 2ஆம் அடில் ஷா 18வது வயதில் ஆட்சிக்கு வருகிறார். இதெல்லாம் வயதுகள் தலைவர்கள் குறித்து நாம் பார்க்க முடிகிறது. 1656 சிவாஜி இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கி சதாரா மாவட்டத்தில் உள்ள ஜாவ்லி என்ற இடத்தை மீண்டும் கைப்பற்றுகிறார். 1656 சிவாஜி தனது இராணுவ செயல்பாடுகளை மீண்டும் தொடங்கி சதாரா மாவட்டத்தில் உள்ள ஜாவ்லி என்ற இடத்தை கைப்பற்றினார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவாஜி ஜாவ்லியிலிருந்து 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் கோட்டையை கைப்பற்றினார் என்பதும் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. சிவாஜி ஜாவ்லியில் இருந்து 2 மைல் தொலைவில் பிரதாப்கர் கோட்டையை கைப்பற்றினார். இப்போ எதெல்லாம் கைப்பற்றிருக்கிறாரு? கோட்டைகளை வச்சு ஆர்டர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சிவாஜி கைப்பற்றிய கோட்டை கொண்டனா கோட்டை, அதுக்கு பிறகு தார்னா கோட்டை, அதுக்கடுத்தது ராய்கர் கோட்டை, அதுக்கடுத்தது ஜாவ்லி என்ற இடத்தை கைப்பற்றுறாரு. அங்கே தான் வந்து பிரதாப்கர் கோட்டையை கட்டுறாரு என்று பார்க்க முடிகிறது. முதலாம் அடில் ஷா 1657 தான் இறந்தார். புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க 1656. இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1657 தான் அடில் ஷா இறந்தார். 2ஆம் அடில் ஷா 1657 வந்து பதவியேற்கிறார். பீஜப்பூர் சுல்தானாக 2ஆம் அடில் ஷா பதவியேற்ற உடனே அவருக்கு சூழல் அவ்வளோ ஈஸியாக கிடையாது. 1657 அவுரங்கசீப் மற்றும் சிவாஜி ஆகியோர்கள் தொடர்ச்சியாக தக்காணத்தின் மீது படையெடுப்பை மேற்கொண்டு கொண்டே இருந்தார்கள். இந்த தக்கான படையெடுப்பில் அவுரங்கசீப் பீடார், கல்யாணி, புரந்தர் பகுதிகளை கைப்பற்றார். சிவாஜி பிவாண்டி, மகூலி கோட்டைகளை கைப்பற்றுகிறார். தொடர்ச்சியாக இரட்டை எதிரிகளை அடில் ஷா வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற சூழல் ஏற்படுகிறது. இப்போ அடில் ஷா என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல சிவாஜியை நம்ம ஒழிச்சிடணும். சிவாஜியை தனது அரசியல் எதிரியாக இருந்து நம்ம நீக்கிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு வந்து அவுரங்கசீப்பை எதிர்கொள்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்று கருதினார். சிவாஜியை தோற்கடிப்பதற்காக அவருடைய படைத்தளபதி அப்சல் கானை அனுப்புகிறார். அப்சல் கான் ஒரு சில தந்திரமான வேலைகளை பார்க்குறாரு. அப்சல் கான் சிவாஜியுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணுறார். 1659 சிவாஜி அப்சல் கான் சந்திப்பு நடைபெறுகிறது. அப்சல் கான் என்பவர் பீஜப்பூர் சுல்தானின் படைத்தளபதி. அப்சல் கான் சிவாஜியை மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலி என்று குறிப்பிடுகிறார். அந்த மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் மலை எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவேன் என்று சூளுரைத்தார். இந்த ரகசிய சந்திப்பு நடைபெறும்போது சிவாஜி ஆயுதம் இல்லாமல் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்ட அப்சல் கான் சிவாஜியை கொலை செய்ய முயற்சிக்கும் போது சிவாஜி தனது புலி நகங்களால் அப்சல் கானை கொன்றார் என்பது வரலாறு. மற்ற சில இடங்களில் அப்சல் கானுக்கு பிறகு சிவாஜியை மலை எலி என்று அழைத்தவர் அவுரங்கசீப். அவுரங்கசீப் வந்து சிவாஜியை மலை எலி என்று அழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் தங்களது எதிரியை இந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் சிவாஜி சைடிலிருந்து பார்த்தோம்னா சிவாஜி கொரில்லா போர் முறையை கையாண்டார். அதனால் இவங்களை எதிர்கொண்டார், எளிமையாக எதிர்கொண்டார்னவே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் இடையிலான கான்ஃப்ளிக்டை பார்க்கலாம். அவுரங்கசீப் வந்து 1658 ஆட்சிக்கு வராரு. நம்ம புக்கில் 1657 ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. அதுவும் நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணிக்கோங்க.
1657-58 ஆட்சிக்கு வரார் அவுரங்கசீப். அவுரங்கசீப்புக்கு மிகப்பெரிய த்ரெட்டாக தக்காணத்தில் இருந்தது சிவாஜி தான். இப்போ சிவாஜியை அடக்குவதற்கு இவர் 2 நபர்களை தேர்வு செய்கிறார். ஃபஸ்ட்டு ஷெயிஸ்டகானை அனுப்புவார். ஷெயிஸ்டகான். இரண்டாவதாக ராஜா ஜெய்சிங்கை அனுப்புவார். ஜெய்சிங் தான் சிவாஜியை வெற்றி கொள்வார். எப்படி வெற்றி கொள்வார் என்பதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெயிஸ்டகான் வரார். ஷெயிஸ்டகான் என்பவர் தக்காணத்தின் ஆளுநர். 1660 63 ஆண்டுகளுக்கு, அதாவது 60 63 3 ஆண்டுகளுக்கு இவர் தான் ஆளுநராக இருந்தவர். இவர் சிவாஜியை தேடி பூனாவில் ஒரு முகாம் அமைத்திருந்த சூழலில் இரவு நேரத்தில் 400 படை வீரர்களுடன் திருமண குழுவை போன்று வேடமிட்டு பூனாவில் நுழைந்தார் சிவாஜி. இந்த மோதலில் ஷெயிஸ்டகானின் கட்டை விரல் வெட்டப்பட்டது. ஷெயிஸ்டகான் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு 1663 திரும்ப பெறப்பட்டார். திரும்ப பெறப்பட்ட பின்னர் தக்காணத்தின் ஆளுநராக இளவரசர் மூவாசத்தை நியமித்தார்கள். மூவாசம் என்பவர் அவுரங்கசீப்பின் மகன். இவருடைய மற்றொரு பெயர் முதலாம் பகதூர் ஷா. முதலாம் பகதூர் ஷா என்ற பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவுரங்கசீப்புக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த முகலாய மன்னன் முதலாம் பகதூர் ஷா. முகலாய வம்சத்தின் கடைசி அரசன் பேர் என்னன்னு கேட்டால் 2ஆம் பகதூர் ஷா. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. 2ஆம் பகதூர் ஷா 1857 காலத்தை சார்ந்தவர். முதலாம் பகதூர் ஷா 1707 காலத்தை சார்ந்தவர். ஸோ அப்போ மூவாசம் தான், மூவாசத்தோட இன்னொரு பேர் தான் முதலாம் பகதூர் ஷா. 1664 சிவாஜி முகலாயர்களின் முக்கிய துறைமுகமாக சூரத்தை தாக்கினார். இது மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஏன்னு கேட்டால் சூரத் என்பது மிக முக்கியமான வணிக நகரம். அவுரங்கசீப்பு சிவாஜியின் மீது ஆல்ரெடி பகை கொண்டிருக்கும் சூழல். அந்த பகை கொண்டிருக்கும் சூழலில் சிவாஜி சூரத்தை தாக்கி அந்த பகையை உறுதி செய்கிறார் 1664. இதனால் கோபமற்ற அவுரங்கசீப் ராஜா ஜெய்சிங் என்ற படைத்தளபதியை அனுப்பி வைக்கிறார். அவுரங்கசீப் ராஜா ஜெய்சிங் தலைமையில் ஒரு படையை அனுப்புகிறார். ராஜா ஜெய்சிங் சிவாஜியை தோற்கடிக்கிறார். இப்போ ராஜா ஜெய்சிங் வெற்றி பெற்றார், சிவாஜி தோல்வியடைந்தார். ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தம் புரந்தர் ஒப்பந்தம். புரந்தர் என்ற கோட்டையில் செய்யப்பட்டதனால் இந்த ஒப்பந்தம் புரந்தர் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 11ஆம் தேதி 1665 இந்த புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. சிவாஜி 35 கோட்டைகளை விட்டு கொடுக்கிறார். மேலும் சிவாஜி கைப்பற்றிய கோட்டைகளை மட்டும் தக்க வைத்துக் கொள்கிறார். சிவாஜியின் மகனான சாம்பாஜிக்கு 5000 ரேங்க் கொண்ட மான்சப்தார் பதவி வழங்கப்படுகிறது. மான்சப்தார் 5000 வழங்கப்படுகிறது. 1666 சிவாஜி தனது மகன் சாம்பாஜியுடன் இணைந்து அவுரங்கசீப்பை சந்திப்பதற்காக ஆக்ரா கோட்டைக்கு வருகை தருகிறார். இந்த ஆக்ரா கோட்டைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தவர் யாருன்னு கேட்டால் ராஜா ஜெய்சிங் தான். ஏன்னா அந்த புரந்தர் ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க, சமாதான நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டார்கள், மான்சப்தார் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. எனவே சிவாஜி அவுரங்கசீப்புக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷனாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டவர் ராஜா ஜெய்சிங். அதுக்காக அவரை கூப்பிட்டு வர்றாரு. சிவாஜி சாம்பாஜியுடன் ஆக்ரா நகருக்கு வருகை தருகிறார். ஆனால் அவுரங்கசீப் 2 பேரையும் கைது செய்கிறார். இந்த சூழலில் சிவாஜி சிறையிலிருந்து தப்புகிறார். ஆக்ரா சிறையிலிருந்து தப்பி பலக்கூடை ஒன்றில் மறைந்து தப்பி விடுகிறார். வெளியேறிய சிவாஜி அவுரங்கசீப்பை பழி தீர்க்க நினைக்கிறார். ஏன் பழி வாங்கணும்? ஒரு கேள்வி. புரந்தர் ஒப்பந்தம் கையெழுத்து போட்டோம், முகலாயர்கள் சொன்ன டிமாண்டை நம்ம ஏற்றாச்சு, மராத்தியர்களுக்கு தேவையான அந்த மான்சப்தார் ரேங்கும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறமும் அவுரங்கசீப் சிவாஜியை ஒரு த்ரெட்டாக தான் பார்க்குறார். சிவாஜியை கட்டுப்படுத்த நினைக்கிறார். அதனால் சிவாஜி சிறையிலிருந்து தப்பி முதலில் தனது இராணுவத்தை வலிமைப்படுத்திக் கொள்கிறார். அருகில் இருந்த ரஜபுத்திர அரசன் ராஜா ஜஸ்வந்த் சிங்கின் ஆதரவை பெற்றுக்கொள்கிறார். ராஜா ஜஸ்வந்த் சிங்கோடைய ஆதரவு இராணுவ பலத்தை வலிமைப்படுத்தி கொண்டு எந்த இடத்தில் பிரச்சனை ஆரம்பித்ததோ அதே சூரத் நகரை மீண்டும் 2வது முறையாக 1670 தாக்குகிறார். 1670 தாக்கிய சூரத் பகுதியை, அந்த பகுதியில் 2 வகையான வரிகளை சிவாஜி விதிக்கிறார். ஒன்று சவுத் வரி, 4ல் 1 பாகம் விற்கக்கூடியது சவுத் வரி. சர்தேஷ்முகி என்பது 10% கூடுதல் வரி என்று குறிப்பிடுவார்கள். சர்தேஷ்முகி என்பது தேஷ்முக்குகள், தேசாய்கள், தேஷ்முக்குன்னு கூட சொல்லலாம், தேஷ்முக்குகள்.
சிவாஜிக்கு அளிக்க வேண்டிய வரி. சிவாஜிக்கு அளிக்க வேண்டிய வரி. பின்னர் 1674 ஜூன் மாதம் 6ஆம் தேதி 1674 ஜூன் மாதம் 6ஆம் தேதி சிவாஜி ராய்கர் கோட்டையில் அரசராக முடிசூடி கொண்டார். சிவாஜி ராய்கர் கோட்டையில் அரசராக முடிசூடி கொண்டார். இதற்கடுத்தது சத்ரபதி என்ற பட்டத்தை சூடிக்கொள்கிறார். இந்த தேதி பாருங்களேன், 1674 ஜூன் 6. இப்போ நல்லா கவனிங்க. 1664 சூரத்தை முதல்ல தாக்குறாரு. அது கூட 6ங்கிற நம்பர் சேருங்க. 1670 சூரத்தை இரண்டாவது முறையாக தாக்குறாரு. அதுக்கடுத்தது 1672 2 வரிகளை விதிக்கிறார். என்ன வரி? சவுத் வரி, அதுக்கப்புறம் சர்தேஷ்முகின்னு 2 வரி விதிக்கிறார். அதுக்கப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து 1674 ஜூன் 6 சிவாஜி சத்ரபதி என்ற பெயருடன் முடிசூடி கொள்கிறார். இந்த பிரச்சனை ஆரம்பித்தது என்ற இடத்தில் பார்த்தீங்கன்னா சூரத்தை தாக்கின வருஷம் 1664, முடிசூடி கொண்டது 1674. இடையில் 10 ஆண்டுகள். அப்போது இந்த புரந்தர் ஒப்பந்தங்கிறது 1665 ஜூன் மாதம் 11ஆம் தேதி சைன் ஆகுது. அப்போ இங்கே ஒரு ஜூன் இருக்குது, இங்கே ஒரு ஜூன் இருக்குது. ஜூன் 6 என்றால் முடிசூடி கொண்ட நாள், ஜூன் 11 என்றால் அவர் புரந்தர் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட நாள் என்று குறிப்பிடலாம். சத்ரபதியில் சத்ரா என்றால் குடை, பதி என்றால் அதிபதி. அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் ஒருங்கிணைந்த குடையின் அதிபதி என்று சத்ரபதி என்று அழைக்கிறார் சத்ரபதி சிவாஜி. இவருக்கு ஹிந்தவ தாமோதரக் என்ற பெயரும் இருக்குது. இந்து மதத்தின் பாதுகாவலர் எனவும், இவருடைய ஆட்சி பகுதி சுயராஜ்யம் எனவும், தலைநகரம் ராய்கர் என்றும் அழைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு சிவாஜி தனது தக்கான படையெடுப்பை மேற்கொள்கிறார். தக்கான படையெடுப்பு 1676 நடைபெறுகிறது. இதில் தக்கான படையெடுப்புக்கு சிவாஜி எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கோல்கண்டா கோட்டையின் சுல்தானுடன் அமைதி உடன்படிக்கையை செய்து கொள்கிறார். ஒரு ரகசிய உடன்படிக்கை. ஏன்னா கோல்கண்டா வழியாக தான் தென்னிந்தியாவை கைப்பற்றுவதற்கு அவர் நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால் கோல்கண்டா சுல்தானுடன் ரகசிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு 1676 செஞ்சி, வேலூர், தஞ்சாவூர் பகுதிகளை கைப்பற்றுகிறார். அப்படி கைப்பற்றி தனது தக்கான படையெடுப்பை விரிவாக்கம் செய்து கொள்கிறார். சிவாஜியின் சகோதரரான வெங்கோஜி தஞ்சாவூரை நிர்வகிக்கும் அதிகாரத்தை வழங்கி ஒப்படைக்கிறார். வெங்கோஜி இன்னொரு பெயர் எக்கோஜி. வெங்கோஜி அல்லது எக்கோஜி என்பவர் சிவாஜியின் சகோதரர். ஒரே தந்தை, ஆனால் தாய் மட்டும் வேற என்பது குறிப்பிடத்தக்கது. சிவாஜியோட கடைசி காலம் மகிழ்ச்சியானதாக இல்லை. காரணம், அவருடைய மகன் சாம்பாஜி முகலாய படைக்கு ஆதரவளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அப்படி சாம்பாஜி என்பவர் முகலாய படைக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சாம்பாஜியை கைது செய்து பன்கலா கோட்டையில் அடைக்கப்பட்டிருந்தார். பின்னாட்களில் அவுரங்கசீப் சாம்பாஜியை கொலை செய்து விடுவார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. 1680 தொடர் படையெடுப்புகளால் உடல் நலிவுற்றிருந்த சிவாஜி தனது 53வது வயதில் ராய்கர் கோட்டையில் மரணமடைந்தார். சிவாஜி பிறந்த இடம் சிவனேரி கோட்டை. சிவாஜி முடிசூடி கொண்ட இடம் ராய்கர் கோட்டை. சிவாஜியின் தலைநகரம் ராய்கர் கோட்டை. சிவாஜி இறந்த இடம் ராய்கர் கோட்டை. இதுதான் சிவாஜியோடைய அடிப்படையான விஷயங்கள் என்று பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தது மராத்தியர்களின் நிர்வாகம். இது சிவாஜி காலத்தில் சிவாஜி காலத்திய மராத்திய நிர்வாகம் எப்படி இருந்தது? சிவாஜி தனது அவையில் அஷ்டபிரதான் என்ற 8 அமைச்சர்களை கொண்டிருந்தார். அதில் முதலாமானவர் பேஷ்வா. பேஷ்வாவுக்கு இன்னொரு பேர் முக்கிய பிரதான் என்று அழைக்கப்பட்டது. இவர் பிரதம அமைச்சர் என்றும் அழைக்கப்பட்டார். பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சர் என்று அழைக்கப்பட்டார். பொது நலன் மற்றும் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துவதுதான் இவருடைய நோக்கம். பேஷ்வா என்ற பெயர் பாரசீக மொழியிலிருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது அமைச்சர் அமத்தியா. அமத்தியாவுக்கு மஜும்தார் என்ற பெயரும் இருக்கிறது. நிதி அமைச்சராக இருப்பார், பொது கணக்குகளை பராமரிப்பார். மூன்றாவது மந்திரி என்று அழைக்கப்படக்கூடியவர். இவரின் மற்றொரு பெயர் வாக்கியானாவேஸ். இவர் உள்துறை அமைச்சராக இருப்பார். அரசின் நடவடிக்கைகள், நீதிமன்ற ஆவணங்கள், அரசவை ஆவணங்கள் ஆகியவற்றை பராமரிப்பார். அரசவை ஆவணங்களை பராமரிப்பார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. நான்காவதாக இருப்பவர் சுமந்த்.
சுமந்த் வந்து டாபீர் என்று அழைக்கப்படக்கூடியவர். வெளியுறவு செயலாளராக இவர் இருப்பார். போர் அமைதி குறித்த ஆலோசனைகளை மன்னருக்கு வழங்கக்கூடியவராக சுமந்த் இருப்பார். இதற்கு அடுத்ததாக சச்சிவின் மற்றொரு பெயர் ஸ்ரூனாவிஸ் என்பவர் உள்துறை செயலாளராக இருப்பார். கடித போக்குவரத்து, பர்கானா கணக்குகளை சரிபார்த்தல் போன்ற பணிகளை இவர் செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கு அடுத்ததாக பண்டிட்ராவுக்கு இன்னொரு பெயர் வந்து தானதயாக்ஷா என்று குறிப்பிடுவார்கள். தானதயாக்ஷா, சதர், முத்தாசிப் என்ற பல பெயர்கள் இருக்குது பண்டிட்ராவுக்கு. இதில் ஃபேமஸான பெயர் எதுன்னு கேட்டால் பண்டிட்ராவ் தான். பண்டிட்ராவ் சமய சடங்குகள் தொடர்பான விஷயங்களையும் தான தர்மங்கள் தொடர்பான விஷயங்களையும் செய்வார். அது மட்டும் இல்லாமல் நியாயதீஷ் வந்து தலைமை நீதிபதி என்ற ஒரு நிலையில் இருந்திருக்கிறார். நியாயதீஷ் வந்து தலைமை நீதிபதி என்ற ஒரு சூழலில் இருக்கார். இவர் தான் குடிமை மற்றும் இராணுவ பகுதிகளுக்கு பொறுப்பானவராக இருக்கிறார். அதாவது குடிமை மற்றும் இராணுவ பகுதியில் நடைபெறும் வழக்குகளின் நீதியை சொல்லக்கூடியவராக இருப்பார். தலைமை நீதிபதினு சொல்லிட்டாவே நீதித்துறை சார்ந்த செயல்பாடுகளை செய்கிறது தான். சேனாபதிக்கு இன்னொரு பேர் வந்து சாரி நௌபத். இவர் தலைமை தளபதியாக செயல்படுவார், படையை வழிநடத்துவார் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 8 அமைச்சர்கள் கொண்ட அஷ்டபிரதானில் நியாயதீஷ் மற்றும் பண்டிட்ராவ் ஆகியோர்கள் மட்டும் படைகளை வழிநடத்த மாட்டார்கள். நியாயதீஷ் வந்து தலைமை நீதிபதி, பண்டிட்ராவ் வந்து சமய சடங்குகளை செய்யக்கூடியவராக இருப்பார். ஸோ இவங்க 2 பேர் மட்டும் படைகளை வந்து வழிநடத்த மாட்டார்கள். ஸோ மீதி இருக்கிறவங்களாம் படைகளை வழிநடத்துவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு கடிதங்கள் அனுப்பும் பொழுது பேஷ்வாவுடைய சீல் ரொம்ப முக்கியமானது, அரசருடைய சீல் ரொம்ப முக்கியமானது. அனைத்து அரசு அலுவல் கடிதங்களும் அரசர் சிவாஜி, பேஷ்வா ஆகியோரின் லட்சணை ஒப்புதலை பெற வேண்டும். அவங்களுடைய சீல் வந்து இடம்பெற வேண்டும். இது இல்லாமல் 4 அமைச்சர்கள் இதனை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருப்பாங்க. இதற்கு விதிவிலக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா பண்டிட்ராவ் மற்றும் நியாயதீஷ், சேனாபதி இவங்களாம் வந்து இதில் சைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்டிட்ராவ், நியாயதீஷ், சேனாபதி இவங்க வந்து நான் இந்த அங்கீகரிக்கணும், ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. என்டார்ஸ் பண்ணணும், அக்னாலேஜ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த மீதி இருக்கிற 4 அமைச்சர்கள் பண்ணால் போதுமானது. அந்த அமத்யா, சச்சிவ், அதுக்கப்புறம் பேஷ்வா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து அதுக்கு வந்து என்டார்ஸ் பண்ணணும். இதெல்லாம் அரசு அலுவல் கடிதம் தொடர்பானது. சிவாஜியோடைய நிர்வாகத்தில் மொத்தமாக 18 துறைகள் இருந்தன. 18 துறைகளாக தனது நிர்வாகத்தை சிவாஜி பிரித்து வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை அடுத்து சிவாஜியின் நிர்வாக பிரிவுகள், சிவாஜியோடைய கிங்டம் வந்து சுயராஜ்யா என்று அழைக்கப்பட்டது. அதில் பிராந்த் என்று சொல்லக்கூடிய மாகாணத்தை உருவாக்கினார். இந்த பிராந்தியம் என்றும் அழைப்பார்கள். 4 பிராந்தியங்களை கொண்டது சிவாஜியின் ஆட்சி பகுதி என்று சொல்வார்கள். பர்கானா, கிராமம் ஆகியவை இருந்தது. அப்போ சுயராஜ்யம், பிராந்தியம், பர்கானா, கிராமம் அப்படிங்கிற 4 பகுதிகளை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அதுக்கடுத்து வந்து வருவாய் நிர்வாகத்தில் சிவாஜி மாலிக் ஆம்பரின் நிர்வாக முறையை பின்பற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருவாய் நிர்வாகத்தில் சிவாஜி மாலிக் ஆம்பரின் நிர்வாக முறையை வந்து பின்பற்றினார். கத்தி என்ற ஒரு அளவுகோலை வந்து பின்பற்றினார். கர்குன் என்ற வருவாய் அதிகாரியும் இங்கே இருந்தாங்க. அப்போ சிவாஜி வந்து மாலிக் ஆம்பரின் நிர்வாக முறையை பின்பற்றினார், கத்தி என்ற அளவுகோலை பின்பற்றினார், கர்குன் என்ற வருவாய் அதிகாரியாகவும் செயல்பட்டார் என்பதும் பார்க்க முடிகிறது. நெக்ஸ்ட், வரிகள் அடிப்படையில் சவுத் என்ற ஒரு வரி வந்து விதிக்கப்பட்டது. 4 1 பாக வரி வந்து விதிக்கப்பட்டது. இந்த சவுத் வரி ரொம்ப குறிப்பாக மராத்திய பகுதிகளுக்கு வெளிப்பகுதி தான். மராத்திய கிங்டத்துக்கு நிர்வாகத்துக்கு உட்படாத வெளிப்பகுதியில் விதிக்கப்பட்ட வரி சவுத் வரி, 4 1 பாக வரி. இதே மராத்திய பகுதிகளில் விதிக்கப்பட்ட வரி வந்து 2/5, 2/5, 40% வரி. அப்போது மராத்திய பகுதியில் நிலவரி வந்து 2/5, சவுத் என்பது 4 1 பாகம், 2/5, 1/4. சர்தேஷ்முகி என்பது கூடுதல் 10%. இந்த சர்தேஷ்முகி எதுக்கு வழங்குறாங்க அப்படின்னு கேட்டால், தேஷ்முக் என்ற நில உடைமையாளர்கள் தங்களது தலைவருக்கு அளிக்கும் நிதி. அப்போ தேஷ்முக்குடைய அதிகபட்ச அதிகாரி சர்தேஷ்முக் யாருன்னு கேட்டால் சிவாஜி தான். யார் அரசராக இருக்காங்களோ அவங்களுக்கு மரபு வழியாக இந்த பதவி வந்து போய் சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நில உடைமையாளர்கள் தேசாய், தேஷ்முக், குல்கர்னி போன்றவர்கள்
நில உடைமையாளர்களாக மராத்திய காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களாக இருக்கிறாங்க. சிவாஜி ஜமீன்தாரி முறையை வந்து நீக்கினார். மரபு வழியாக வழங்கப்படும் ஜாகிர் நிலங்களை சிவாஜி வந்து ஆதரிக்கவில்லை. இதற்கு ஆப்போசிட்டாக அக்பருடைய ஆட்சி முறை வந்து இருக்கும். அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மரபு வழியாக இருக்கக்கூடியதை வந்து ஆதரிப்பார் என்று வரலாற்றில் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜாகிர் நிலங்களுக்கு வரி வசூல் முறையில் பணமாக பெற்றார். தானியங்களாக பெறாமல் பணமாக வந்து சிவாஜி பெறாரு. சிவாஜி காலத்தில் வேளாண் நிலங்கள், தோட்ட நிலங்கள், மலைப்பாங்கான பகுதிகள் என்று 3 வகையான நிலங்கள் வந்து இருந்துச்சு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜுடிஷியரி அட்மினிஸ்ட்ரேஷன், நீதி நிர்வாகம் அடிப்படையில் ஸ்மிருதி என்ற இந்து சட்டங்களை வந்து சிவாஜி பயன்படுத்தினார். இதை நீங்கள் மனு ஸ்மிருதினும் சொல்லலாம். பட்டேல் என்பவர் கிராம அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரி என்று அறியப்பட்டார். சிவாஜி நிர்வாகத்தில் கிராம அளவில் குற்றவியல் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரியாக இருந்திருக்கிறார். நியாயாதீஷ் என்பவர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் தலைமை நீதிபதியாக அறியப்படுகிறார். ஹாஜிர் மஜீலம் என்பது மேல்முறையீட்டு நீதிமன்றம். சிவாஜி நிர்வாகத்தில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் என்பது ஹாஜிர் மஜீலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கடுத்ததாக இராணுவம். இராணுவத்தில் கோட்டை என்பது தாய்க்கு நிகராக ஒப்பிடப்பட்டது. சிவாஜி நிர்வாகத்தில் 240 கோட்டைகள் இருந்தது. ஒவ்வொரு கோட்டைக்கும் 3 பொறுப்பாளர்கள் இருந்தார்கள். சிவாஜியின் இராணுவ பிரிவு 4ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கிப்படை என்று 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. மராத்திய இராணுவத்தின் முதுகெலும்பு என்று அழைக்கப்பட்டால் அதை வந்து குதிரைப்படை என்று தான் நம்ம குறிப்பிடுவோம். ஸோ குதிரைப்படை என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. மராத்திய இராணுவத்தின் முதுகெலும்பு என்பதும் இதில் சொல்லியிருப்பாங்க. சாரி நௌபத் என்ற சேனாபதி தலைமை தளபதியாக இருந்து குதிரைப்படைகளை வழிநடத்தினார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. குதிரைப்படை அதிகாரிகள் மற்றும் 2 வகைகளாக இருந்தார்கள். ஒன்று வந்து பர்கீஸ் அல்லது பார்கெர்ஸ். 2ஆவதாக இருக்கவங்க சிலாதார்ஸ். இந்த 2 பேருமே குதிரைப்படையை சார்ந்தவர்கள் தான். பார்கீஸ் என்பது அரசு மூலம் குதிரைகள் வழங்கப்பட்ட அதிகாரிகள் என்று சொல்கிறாங்க. அப்போ சிலாதார்ஸ் என்பவர்கள் வந்து சொந்த குதிரைகளை கொண்டு வந்துடுவாங்க. சொந்த குதிரைகள் இதெல்லாம் போர் சூழலின் போது சிலாதார் வந்து சொந்த குதிரைகளை கொண்டு வருவாங்க. பார்கீஸ் என்பது அரசு மூலம் குதிரைகள் வழங்கப்பட்ட அதிகாரிகளாக இருப்பார்கள். குதிரைப்படை பிரிவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோமா, குறிப்பாக 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவின் தலைவர் வந்து நாயக் என்று அழைக்கப்பட்டார். நாயக் என்பது வந்து 9 வீரர்களை கொண்ட சிறிய படைப்பிரிவு. யூஸ்வலாக குதிரைப்படை வீரர்கள் ஒரு யூனிட்டுக்கு 25 பேர் இருப்பாங்க. 25 பேரின் தலைவர் வந்து ஹாவில்தார். ஹாவில்தார் என்பவர் 25 குதிரைப்படை வீரர்களை கட்டுப்படுத்துவார். 5 ஹாவில்தார் இணைந்தார்கள் என்றால் 5 ஹாவில்தாருக்கு ஒரு ஜமால்தார் பொறுப்பு. இப்போ ஜமால்தாருக்கு கீழே ஹாவில்தார் இருக்காங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 5 பேர் இருப்பாங்க. ஹாவில்தாருக்கு கீழே குதிரைப்படை வீரர்கள் இருக்காங்க. எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 25 பேர் இருப்பாங்க. இப்போ 10 ஜமால்தாருக்கு ஒரு ஹசாரி இருப்பார். இந்த ஹசாரிக்கு மேலே சேனாபதி இருப்பார். இதுதான் குதிரைப்படை பிரிவுகளுடைய கட்டமைப்பு என்று நம்ம குறிப்பிடலாம். சிவாஜிக்குடைய மகன்கள் என்ற அடிப்படையில் சாம்பாஜி மற்றும் ராஜாராம் ஆகியோர் இருந்தாங்க. சிவாஜிக்கு பிறகு இவங்க தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அனாஜி தாத்தோ என்பவரின் ஆட்சியை நீக்கிவிட்டு சாம்பாஜி அரசுரிமை பின்னாட்களில் பெறுவார். இது வந்து புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல். இப்போ சிவாஜி வந்து இறந்துட்டார். சிவாஜியோட நிர்வாகம் நடந்துகிட்ருக்கு. இந்த சூழலில் சிவாஜிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் சாம்பாஜி தான். சாம்பாஜி மராத்திய அரசராக இருக்கிறாரு. அவர் இருந்த நேரத்தில் அவருக்கு ஆதரவாளராக துர்காதாஸ் என்ற ரத்தோர் வம்சத்தை சார்ந்த ஒரு ரஜபுத்திரர் சப்போர்ட் பண்ணுவார். அவுரங்கசீப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவுரங்கசீப்பின் 2ஆம் மகன் 2ஆம் அக்பர் சாம்பாஜிக்கு ஆதரவளிப்பார். இப்போ சாம்பாஜி இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்துவார் அவுரங்கசீப்புக்கு எதிராக. சாம்பாஜி மராத்திய அரசர், துர்காதாஸ் ரத்தோர் வம்சம், 2ஆம் அக்பர் அவுரங்கசீப்பின் மகன். அது மட்டுமில்லாமல் 1687 அவுரங்கசீப் பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா பகுதிகளை கைப்பற்றுவார்.
1689 சாம்பாஜி மற்றும் கவி கைலாஷ் ஆகியோரை தோற்கடித்து 2 பேரையும் கொன்று விடுவார். சாம்பாஜி சிவாஜியின் மகன் அவுரங்கசீப்புக்கு ஆதரவாக ஒரு சில காலகட்டங்களில் செயல்பட்டார். பின்னாட்களில் முரண்பட்டு பிரிந்தார். அதனால் சாம்பாஜியை கொண்டுட்டார். ஆனால் கவி கைலாஷ் என்பவரை ஏன் அவுரங்கசீப் கொன்றார் என்று கேட்டிங்கன்னா, கவி கைலாஷ் சாம்பாஜியின் மீது ஆதிக்கம் செலுத்திய ஒரு குடும்ப அர்ச்சகர். ஆனால் கவி கைலாஷ் குறித்து நல்ல ஒப்பீனியன் யாருக்குமே கிடையாது. அவுரங்கசீப்பிடமிருந்து தப்புவதற்கு சாம்பாஜிக்கு உதவியவர் கவி கைலாஷ் தான். தொடக்கத்தில் வாரணாசிக்கு தப்புறாங்க. ஆக்ராலேருந்து வாரணாசிக்கு தப்பி வாரணாசியிலிருந்து ராய்கர் கோட்டையை அடைகிறார்கள். கவி கைலாஷ் மராத்தியர்களின் அரசவை கவிஞராக இருந்தார். வைதிக இந்துக்கள் கவி கைலாஷை வெறுத்தனர். கவி கைலாஷோட பிஹேவியர் நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிற சூழலில் இருந்தது. நெக்ஸ்ட், சிவாஜிக்கு பிறகான மராத்தியர்களில் சிவாஜிக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர் சாம்பாஜி. சாம்பாஜியை அவுரங்கசீப் கொன்றுவிட்ட சூழலில் சிவாஜியின் மற்றொரு மகன் ராஜாராம் ஆட்சிக்கு வருகிறார். ராஜாராம்க்கு 2 மனைவிகள், தாராபாய், ரஜாபாய். ஸோ அப்போ தாராபாய் மற்றும் ரஜாபாய் ஆகிய 2 மனைவிகளுக்கும் ஆளுக்கு ஒரு மகன். 2ஆம் சிவாஜி, 2ஆம் சாம்பாஜி. தாராபாயின் மகன் கோல்காப்பூரில் ஆட்சி செய்த 2ஆம் சிவாஜி. ரஜாபாய் என்பவர் 2ஆம் சாம்பாஜியின் தாய். இந்த மாதிரி பார்க்குறோம். இப்போ சாம்பாஜி இறந்துவிட்ட சூழலில் சாம்பாஜியின் மகன் சாகு, சத்ரபதி சாகு என்று கூட இவர் அழைப்பாங்க. சாகு அவர்கள் அவுரங்கசீப்பால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தார். சிறையிலிருந்து மீண்டு பாலாஜி விஸ்வநாத் என்ற ஒரு பேஷ்வாவின் ஆதரவின் அடிப்படையில் ஆட்சியை கைப்பற்றுகிறார். அதற்கு அடுத்தது ராமராஜா என்ற ஒருத்தர் ஆட்சிக்கு வருகிறார். அதற்கு பிறகு 2ஆம் சாகு ஆட்சிக்கு வருகிறார். 2ஆம் சாகுக்கு பிறகு பிரதாப் சிங், 2ஆம் சாஜி போன்றவர்கள் வரும்போது தான் பிரிட்டிஷ் உள்ளே வந்துடுறாங்க. பிரதாப் சிங் பிரிட்டிஷை எதிர்க்கிறாரு. 2ஆம் சாஜி பிரிட்டிஷை ஆதரிக்கிறார். இவர் 1858 இறந்து போகிறாரு என்று பார்க்க முடிகிறது, 2ஆம் சாஜி. ஸோ இவங்க தான் வம்சாவளி. அப்போ சாம்பாஜிக்கு அடுத்து சாகு, சாகுக்கு அடுத்து ராமராஜா, அதுக்கப்புறம் 2ஆம் சாகு, இவங்களாம் வராங்க. இப்போ அரசியல் நிகழ்வுகள் என்னங்கிறத பார்க்கலாம். சிவாஜியின் மகன் ராஜாராம், இவர் ராய்கர் கோட்டையில் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அரசியல் சூழல் காரணமாக ராஜாராம் செஞ்சிக்கோட்டைக்கு தஞ்சமடைகிறார். 1700 ராஜாராம் இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அதிகாரத்தை தாராபாய் கைப்பற்றி கொள்கிறார். 1707 சாகு விடுதலை ஆகிறார். சாகு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பாஜியின் மகன். இப்போது வாரிசுரிமை போர் வருது. சாம்பாஜியின் மகன் சாகு, ராஜாராமின் மனைவி தாராபாய், இடையில் 2 பேருக்கு இடையில் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. இப்போ சாகு பாலாஜி விஸ்வநாத் என்ற ஒரு நபரின் ஆதரவை பெறுகிறார். அவர் ஆதரவை பெற்று 1708 மராத்திய அதிகாரத்தை கைப்பற்றுகிறார் சாகு. சாகுக்கு ஹெல்ப் பண்ணவர் பாலாஜி விஸ்வநாத். அதனால் அவருக்கு பேஷ்வா பதவி அழைக்கப்படுகிறது. 1713 பேஷ்வா பதவி அழைக்கப்படுகிறது. பேஷ்வா ஆட்சி முறையை தொடங்கி வைத்தவரே பாலாஜி விஸ்வநாத் தான். அடுத்ததாக தாராபாய் என்ன பண்ணுறாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைஞ்சதுனால அவங்க கோல்காப்பூரில் போயிட்டு ஆட்சி அமைக்கிறாங்க. ராய்கரில் ஆட்சி அமைக்காமல் கோல்காப்பூரில் போய் ஆட்சி அமைக்கிறாங்க. அங்கு வந்த ரஜாபாய், 2ஆம் சாம்பாஜி, அந்த ரஜாபாய் அதிகாரத்தை கைப்பற்றுகிறார். பின்னர் 2ஆம் சாம்பாஜி சாகுவின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு மராத்தியர்களின் ஒரு அங்கமாக மாறுகிறார். அடுத்ததாக சாகு மகாராஜா. சாகு மகாராஜா, இவருக்கு சாகு என்று பெயரிட்டவர் அவுரங்கசீப் தான். சாகு யாருன்னு கேட்டால் சிவாஜியின் பேரன். எப்படி பேரன் என்று கேட்டால் சிவாஜியின் மகன் சாம்பாஜி, சாம்பாஜியின் மகன் சாகு. அவருக்கு அவுரங்கசீப் தான் சாகு என்று பெயரிட்டார். சாகு என்றால் நேர்மையானவர் என்று பெயர். இந்த சாகு 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். சாகு மகாராஜாவின் ஆட்சியில் பேஷ்வாக்களுடைய அதிகாரங்கள் அதிகரித்து கொண்டே வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முடிவில் பேஷ்வா ஆட்சி தொடங்குகிறது. பேஷ்வா ஆட்சி 1713 1818 வரைக்கும் பேஷ்வா ஆட்சி நீடிக்கிறது. இறுதியில் மராத்தியர்களில் அதிகாரம் மிக்கவர்கள் யாருன்னு கேட்டாவே பேஷ்வான்னு சொல்லுவாங்க. பேஷ்வாக்கள்
இந்த பேஷ்வா என்பது பாரசீக மொழி சொல். இதற்கு பிரதம அமைச்சர் என்று பொருள் என்பதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். 3 பேஷ்வாக்கள் இருக்காங்க. பேஷ்வாக்களில் முக்கியமானவர்கள். ஒருத்தர் பாலாஜி விஸ்வநாத், 2வது பாஜிராவ், 3வது பாலாஜி பாஜிராவ். பாலாஜி விஸ்வநாத், பாலாஜி பாஜிராவ் என்ற ஆகிய 3 பேஷ்வாக்களை கொண்டவர்கள். 1713 1720 வரைக்கும் பாலாஜி விஸ்வநாத் இருக்கார். அதுக்கு அடுத்தது பாஜிராவ் முதலாம் பாஜிராவ் 1720 1740 இடைப்பட்டவர். நெக்ஸ்ட் பாலாஜி பாஜிராவ் 1740 1761 இடைப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. அப்போது மொத்தம் 3 பேஷ்வாக்கள் இருக்கிறாங்க. இப்போ பாலாஜி விஸ்வநாத் 1713 1720 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்டவராக இருக்கிறார். பேஷ்வா முறையை உருவாக்கினார். பேஷ்வா முறை மற்றும் பேஷ்வா முறையின் அடித்தளத்தை உருவாக்கியவர் பாலாஜி விஸ்வநாத் தான். இவர் தாராபாயின் தீவிர ஆதரவாளராக இருக்கிறார். தாராபாயின் தீவிர ஆதரவாளர். அது மட்டுமல்லாமல் மன்னிச்சுக்கோங்க, அதாவது சாகுவோடைய தீவிர ஆதரவாளர். இதை நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எகைன். பாலாஜி விஸ்வநாத்தோடைய ஆட்சி காலங்கிறது 1713 1720 வரைக்கும். இவர் தான் பேஷ்வா முறையை உருவாக்குறார். சாகுவுக்கு ஆதரவாக பாலாஜி விஸ்வநாத் செயல்படுகிறார். அதற்காக சாகுவின் எதிரியான தாராபாயை தோற்கடிக்க திட்டமிடுகிறார். அந்த திட்டம் எப்படி இருக்குன்னா, தாராபாயோட ஸ்ட்ரென்த் எதுன்னு கேட்டால் கான்கோஜி ஆங்கிரே என்பவர் ஒரு கப்பல் படை சார்ந்தவர். அப்போ கான்கோஜி ஆங்கிரேவை சமாதானப்படுத்தி தாராபாயிடமிருந்து விலக செய்கிறார். அவர் விலகிய பிறகு தாராபாய் வீக் ஆயிடுறாங்க. அப்போ தாராபாயை தோற்கடித்து சாகு ஆட்சியை கைப்பற்றுகிறார். பின்னாடி பாலாஜி விஸ்வநாத் அதிகாரம் பொருந்தியவராக மாறுகிறார். அதிகாரம் பொருந்தியவராக மாறிய பாலாஜி விஸ்வநாத் முகலாயர்களுடன் நட்புறவை மேற்கொள்கிறார். முகலாய அரசர் பாருக் ஷாயரிடமிருந்து சில உரிமைகளை பெறுகிறார். வம்சாவளி ஜாகீர்தார் முறையை மீண்டும் அறிமுகம் செய்கிறார். பாலாஜி விஸ்வநாத் சேனாகர்த்தா என்ற பட்டப்பெயரை கொண்டவர். சேனாகர்த்தா என்றால் படைகளை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாஜிராவ் 1720 1740 ஆகிய காலகட்டத்திற்கு இடையில் செயல்பட்டவர். 20 வயதில் சாகு மகாராஜாவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். அப்போ முதலாம் பாஜிராவ் அவர் ஆட்சிக்கு வந்த ஆண்டே 1720 தான். 1740 வரைக்கும் ஆட்சி செய்தார். 20வது வயதில் சாகு மகாராஜாவால் பேஷ்வாவாக நியமிக்கப்பட்டார். பாலாஜி விஸ்வநாத்துடைய மகன் பேஷ்வாக்களில் தலை சிறந்தவர், முற்போக்கு கொள்கை கொண்டவர். அது மட்டுமல்லாமல் இவர் போர் வெற்றிகள் என்பது நிறையும். ஹைதராபாத் நிஜாம், மாலவத்தின் ரஜபுத்திரர், குஜராத் ராஜபுத்திரர், பண்டேல்கண்டு, பசின் பகுதிகளை கைப்பற்றினார். இந்த பசின் பகுதி போர்ச்சுகீசியர்களிடமிருந்து கைப்பற்றினார். பண்டேல்கண்டை முகலாயர்களிடமிருந்து பெற்றார், அல்லது முகலாயர்களை தோற்கடித்து அதை பெற்றார். நெக்ஸ்ட் சவுத் சர்தேஸ்முகி ஆகிய பகுதிகளை குஜராத் பகுதியில் விதித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தபாய் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர் இருக்குது. 1731 நடந்தது. படைத்தளபதி திரிம்பக் ராவை தோற்கடித்தார். அவருக்கு எதிராக சதி செய்த அவருடைய படைத்தளபதி திரிம்பக் ராவை தோற்கடித்தார். தபாய்ங்கிறது பரோடா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். நெக்ஸ்ட்டு வார்னா உடன்படிக்கை என்று 1731 ஒன்று கையெழுத்தாகுது. இதில் முதலாம் பாஜிராவ், 2ஆம் சாம்பாஜி ஆகியோர் கையெழுத்திடுறாங்க. கோல்காப்பூரை ஆட்சி செய்த சாம்பாஜி முதலாம் பாஜிராவின் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பாலாஜி பாஜிராவ் ஆட்சிக்கு வர்றார் 1740 1761. இவர் தான் நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டார். மிகச்சிறந்த நிர்வாகியாக இருக்கிறாரு. சாகுவின் இறப்பிற்கு பிறகு ராமராஜா அந்த இடத்துக்கு ஆட்சிக்கு வர்றார். இப்போ ராமராஜா என்பவர் மராத்திய அரசர். பாலாஜி பாஜிராவ் என்பவர் பேஷ்வாவுக்கும் அரசருக்கும் இடையில் ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுகிறது. எனவே ராமராஜாவை கைது செய்து சிறையில் அடைகிறார் பாலாஜி பாஜிராவ். இதற்கு அடுத்ததாக இவர் கர்நாடக பகுதிகளில் படையெடுப்பை மேற்கொள்கிறார். பாலாஜி பாஜிராவ் குறிப்பாக கர்நாடக படையெடுப்புக்கு 2 பிரான்ச் இருக்குது. ஒன்று ஆற்காடு பகுதியை சார்ந்தவர்கள், இன்னொன்று மராத்தியர் பகுதியை சார்ந்தவர்கள்.
சதாசிவராவ் வந்து கர்நாடகத்தின் மீது படையெடுக்கிறார். அப்பொழுது தோஸ்த் அலி ஆற்காடு நவாப்பாக இருக்காங்க. சந்தா சாஹிப் வந்து மருமகன், முகமது அலி அடுத்த நவாப்பாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பகுதிகளை கைப்பற்றிவிட்டு ரகோஜி போன்ஸ்லே என்பவரிடம் கொடுத்து வருகிறார். இந்த நிகழ்வு பார்க்கலாம். தோஸ்த் அலி ரகோஜி போன்ஸ்லேவால் தோற்கடித்து கொல்லப்பட்டார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரகோஜி போன்ஸ்லே தான் உள்ளே போகிறார். தோஸ்த் அலியை கொன்னுட்டு அந்த இடத்துல கேப்சர் பண்ணிக்கிறாரு. முகமது அலி ஆற்காடு மற்றும் திருச்சியை மீட்டெடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ தோஸ்த் அலி வந்து ஆற்காடு நவாப் அவரை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆற்காடு திருச்சியை மீண்டும் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. இப்போ மராத்தியர் எகைன் உள்ளே வராங்க. சதாசிவராவ் வந்து திருச்சியை மட்டும் மீண்டும் கைப்பற்ற முடிஞ்சது. அதுக்கு மேலே அவரால் கைப்பற்ற முடியல. இதுக்கு அடுத்தது உத்கிர் போர் 1760. நிசாம் அசப் ஷா இறப்பிற்கு பிறகு வாரிசுரிமை போர் வந்து உத்கிர் என்ற இடத்தில் நடந்தது. சதாசிவராவ் என்ன பண்ணுறாருன்னா நிசாமுடைய மூத்த மகனை ஆதரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேஷ்வா கைப்பற்றிய பகுதிகள் வந்து பீஜப்பூர், அவுரங்காபாத், தௌலதாபாத், அகமதாபாத், பர்காம்பூர் இந்த இடங்கள்லாம் வந்து பேஷ்வா வந்து கைப்பற்றுகிறார். மராத்தியர்கள் இந்த சூழலில் இருக்கும்போது நாதிர் ஷாவுடைய படையெடுப்பு நிகழ்கிறது. நாதிர் ஷா என்பவர் ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர். அவர் முகலாயர்கள் மீது படையெடுத்து கோஹினூர் வைரம் மற்றும் மயிலாசனம் ஆகியவற்றை கைப்பற்றி சென்ற ஆண்டு 1739. இந்த நாதிர் ஷாவின் படைத்தளபதி தான் அகமது ஷா அப்தாலி. அவர் மீண்டும் இந்தியா மீது 1752 படையெடுத்து பஞ்சாப் முல்தான் பகுதிகளை கைப்பற்றி அங்கு மீர் மனு என்பவரை பஞ்சாபின் ஆளுநராகவும், அதுக்கப்புறம் மீன் மனுவிற்கு பிறகு மீர் முனிம் என்பவரை ஆளுநராகவும் நியமித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ நாதிர் ஷா படையெடுப்பு 1739. நாதிர் ஷாவின் படைத்தளபதி வந்து அகமது ஷா அப்தாலி. இந்த சூழலில் 3ஆம் பானிபட்டு போர் நடக்குது. 3ஆம் பானிபட்டு போருக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். 1. அகமது ஷா அப்தாலி மராத்திய பகுதிகளை கைப்பற்ற நினைத்தார். அந்த இடங்களை கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய செல்வ வளங்களை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறார். இப்போ மராத்தியர்கள் வெர்சஸ் அகமது ஷா அப்தாலி. அகமது ஷா அப்தாலிக்கு ஆதரவாக ரோஹில்கண்ட், அயோத்தியை சார்ந்த நஜீப் உத்தௌலா, சுஜா உத்தௌலா ஆகியவர்கள் அகமது ஷா அப்தாலிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மராத்தியர் படைப்பிரிவில் பேஷ்வா இருக்கார். பேஷ்வாக்கு அடுத்தது பேஷ்வாவுடைய படைத்தளபதி சதாசிவராவ், விஸ்வாஸ்ராவ், பேஷ்வாவின் மகனான விஸ்வாஸ்ராவ் ஆகியோர் இடம்பெறுகிறார்கள். இப்போ 3ஆம் பானிபட்டு போர்னு இதுக்கு பேர் 1761 ஜனவரி 14 நடைபெற்றது. முதல் பானிபட்டு போர் 1526 பாபர் வெர்சஸ் இப்ராஹிம் லோடி. 2வது பானிபட்டு போர் 1556 அக்பர் வெர்சஸ் அடில்ஷா. 3வது பானிபட்டு போர் 1761 மராத்தியர்கள் எதிர் அகமது ஷா அப்தாலி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போரில் மராத்திய படை தோற்கடிக்கப்பட்டது. 8000 வீரர்கள் பலியானார்கள். பேஷ்வா ஜூன் 1761 இறந்தார். இவருக்கு பிறகு பேஷ்வா இறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் அகமது ஷா அப்தாலி கொள்ளை பொருட்களை கைப்பற்றி கொண்டு முகலாய பேரரசராக 2ஆம் ஷா ஆலத்தை நியமித்துவிட்டு செல்கிறார். 2ஆம் ஷா ஆலம் அப்தாலியால் ஆதரிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. பேஷ்வாக்களோட வீழ்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது பாலாஜி பாஜிராவுடைய மகன் மாதவராவ், அவருக்கு வாரிசு இல்லை. 2ஆம் மாதவராவ் ஆட்சிக்கு வராரு. அப்புறம் 2ஆம் பாஜிராவ் ஆட்சிக்கு வராரு. இவர் தான் கடைசி பேஷ்வா. இப்போ பேஷ்வா யார் என்பதில் நிறைய முரண்பாடு ஏற்படும். பிரிட்டிஷோட ஆதிக்கம் உள்ளே வந்துடும். இப்போ பூனே பகுதியை சார்ந்தவர் பேஷ்வா, பரோடா பகுதியை சார்ந்தவர் கெய்க்வாட், நாக்பூர் பகுதியை சார்ந்தவர் போன்ஸ்லே, குவாலியர் பகுதியை சார்ந்தவர் வந்து சிந்தியா, இந்தூர் பகுதியை சார்ந்தவர் ஹோல்கர். இதெல்லாம் வந்து பேஷ்வாவுடைய கிளைமுக்காக போராடியர்கள். அப்போ பேஷ்வாஷிப் உடஞ்சி போயிடுது. எல்லாம் குறுநில மன்னர்களாக மாறிடுறாங்க. இந்தூரை சார்ந்த ஹோல்கர் வம்சம் தான் பேஷ்வாங்குது. குவாலியரை சார்ந்த சிந்தியா வம்சம் எனக்கு தான் பேஷ்வா பதவின்னு சொல்கிறாங்க. நாக்பூரில் போன்ஸ்லே, பரோடாவில் கெய்க்வாட், பூனேயில் உண்மையாலுமே பேஷ்வாக்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது. இப்படி பிரிந்து கிடைக்கக்கூடிய சூழலில் ஆங்கிலோ மராத்திய போர் நடைபெறுது. 1775 1782 இடையில் நடைபெற்றது முதலாம் ஆங்கிலோ மராத்திய போர்.
இதற்கு காரணமானது என்னன்னு கேட்டால், இரண்டாம் மாதவராவ் மற்றும் ரகுநாதராவுக்கு இடையிலான கான்ஃப்ளிக்ட். இந்த 2 பேரும் மராத்தியர்கள். இவர்கள் தாங்கள் தான் பேஷ்வாவாக வர வேண்டும் என்று கோருகிறார்கள். இதில் ஃபஸ்ட்டு இரண்டாம் மாதவராவ் மற்றும் ரகுநாதராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 பேர் இருக்காங்க. முதலாம் ஆங்கிலோ மராத்திய போர். இதில் வந்து இரண்டாம் மாதவராவ் மற்றும் ரகுநாதராவுக்கு இடையே வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் ஏற்படும். இந்த கான்ஃப்ளிக்டை பயன்படுத்தி கொண்ட ஆங்கிலேயர்கள் இந்த மராத்தியர்கள் நிர்வாகத்தில் தலையிட ஆரம்பித்தார்கள். குறிப்பாக வந்து வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணுவார்னா, மகதாஜி சிந்தியா என்பவர் வந்து அடுத்த பேஷ்வா என்று தன்னை வந்து கிளைம் பண்ணிப்பார். அப்படி கிளைம் பண்ணிக்கும்போது அவரை தோற்கடித்து சால்வை பகுதியை பெறுவார் 1782. அடுத்தது வந்து வெல்லஸ்லி பிரபு இரண்டாம் பாஜிராவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்வார். பஸ்ஸின் உடன்படிக்கையை பெறுவார். முதல் ஆங்கிலேய மராத்திய போரில் இந்த மாதவராவும் ரகுநாதராவ் இந்த 2 பேர் இல்லாமல் இரண்டாம் பாஜிராவ் தான் பேஷ்வாவாக தேர்வு செய்யப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு அடுத்து வந்து இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் நடக்கும். இதுவும் அதே தான், எல்லாமே வாரிசுரிமை போர் தான், எல்லாமே பேஷ்வாவுக்கான போட்டி தான். வெல்லஸ்லி எதிர் தௌலத்ராவ் சிந்தியா மற்றும் ரகோஜி போன்ஸ்லே. வெல்லஸ்லி அவங்க எதிர்க்கிறாங்க. இதில் வந்து சிந்தியாவை தோற்கடித்து தியோகன் உடன்படிக்கை 1803 வந்து சைன் ஆகும். சூர்ஜி அர்ஜுன்கோ உடன்படிக்கை வந்து போன்ஸ்லேவை தோற்கடித்து இது வந்து நடக்கும். அப்புறம் ஜஸ்வந்த்ராவ் ஹோல்கரை தோற்கடித்து அந்த ஜஸ்வந்த்ராவ் என்பவரை வந்து இந்த போட்டியிலிருந்து விலக்கி விடுவார்கள். இப்போ ஸ்டில் இரண்டாம் பாஜிராவ் தான் தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். இப்போ இங்கவும் பேஷ்வா யாருன்னு கேட்டால் இரண்டாம் பாஜிராவ் தான். அதுக்கடுத்து மூன்றாம் ஆங்கிலோ மராத்திய போர் 1817-18 நடக்கும். வாரன் ஹேஸ்டிங்ஸுக்கும் இரண்டாம் பாஜிராவுக்கும் எதிராக இந்த போர் வந்து நடக்கும். பூனா ஒப்பந்தம் 1817 அடிப்படையில் இரண்டாம் பாஜிராவ் அவர்கள் பேஷ்வா முறையை ஒழிப்பதற்கு ஒட்டுக்கொள்வார். பேஷ்வா முறை ஒழிக்கப்பட்டு இவருக்கு 8 லட்சம் ரூபாய் ஆண்டு ஓய்வூதியம் வந்து வழங்கப்படும். பம்பாய்க்கு ஆளுநராக எல்ஃபின்ஸ்டன் என்பவர் நியமிக்கப்படுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்படி தான் வந்து இந்த மூன்றாம் ஆங்கில மராத்திய போர் முடிஞ்சது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதற்கடுத்ததாக தமிழ்நாடு மராத்தியர்கள் என்ற ஒரு பிரிவினர் எப்படி உருவானாங்கன்னு பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் ஆட்சியில் நாயக்கர் முறை என்பது அறிமுகம் செய்யப்பட்டு செஞ்சி, தஞ்சாவூர், மதுரை போன்ற பகுதிகளில் நாயக்கர் ஆட்சி நடைமுறையில் இருந்துச்சு. நாயக்கர்கள் வந்து பாளையக்காரர் முறையை உருவாக்கினார்கள். குறிப்பாக தஞ்சாவூர் என்பது சோழர் ஆட்சியில் புகழ்பெற்ற பகுதியாக இருந்துச்சு. இதுதான் சுச்சுவேஷன். இந்த சூழலில் தான் வந்து சிவாஜி படையெடுத்து தென்னிந்தியா பக்கம் வராரு. அவங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுரையை பொறுத்த வரைக்கும் சொக்கநாத நாயக்கர் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய சகோதரர் வந்து அழகிரி. இந்த அழகிரி வந்து தஞ்சாவூருக்கு வந்து ஆளுநராக நியமிக்கப்படுகிறார். இப்போ மதுரைக்கும் தஞ்சாவூருக்கும் இடையே வாரிசுரிமை போர் உச்சத்தை அடைகிறது 1673. இப்போ தான் சிவாஜி வந்து தஞ்சை பகுதியை கைப்பற்றுறாரு. சிவாஜியின் சகோதரர் வெங்கோஜி பீஜப்பூர் சுல்தான் உதவியுடன் தஞ்சாவூரை கைப்பற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் வெங்கோஜி தனது பெயரை எக்கோஜி என்று மாற்றிக்கொள்கிறார். வெங்கோஜிக்கு பதிலாக சாந்தாஜியை வந்து சிவாஜி வந்து நியமிப்பார்னு எகெயின் திரும்ப வெங்கோஜி தான் வந்து கேப்சர் பண்ணுவார். எக்கோஜி வெங்கோஜிலாம் எல்லாம் ஒருத்தர் தான். எக்கோஜிக்கு அடுத்து சாஜி, சரபோஜி 1, பிரதாப் சிங்கு, துல்ஜாஜி, இவங்கெல்லாம் அடுத்தடுத்த ஆட்சியாளராக இருக்காங்க. இதெல்லாம் படிக்க தேவையில்லை, இதெல்லாம் பழைய புக்கில் இருந்துச்சு, ஓல்டு புக்கில் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து துல்ஜாஜி அடுத்தது இரண்டாம் சரபோஜி என்பவர் வரார். இதுதான் நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. ராஜா இரண்டாம் சரபோஜி 1787 1832 ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்டவர். தஞ்சை ஆட்சியாளர்களில் மிகச்சிறந்தவர். துல்ஜாஜி என்பவரின் மகன் 10 வயதில் ஆட்சிக்கு வந்தவர். இவரின் பாதுகாவலராக அமர்சிங் இருந்தார். பின்னாட்களில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அதுக்கப்புறம் இரண்டாம் சரபோஜி என்பவர் அமர்சிங்கை வந்து தோற்கடித்துட்டு தனது மேலாண்மையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். அதற்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து காரன்வாலிஸ் பிரபு. வாரிசுரிமை போரை முடிவு கொண்டு வந்தவர் காரன்வாலிஸ் பிரபு. தஞ்சை வந்து
தஞ்சையுடைய மராத்திய போன்ஸ்லே வம்சத்தின் கடைசி அரசராக இரண்டாம் சரபோஜி தான் இருப்பார். இரண்டாம் சரபோஜி ஒரு கல்வியாளர், மேற்கத்திய அறிவியல் மருத்துவத்தை பயின்றவர், டாக்டர். இவர் ஒரு ஐ டாக்டர். ஸோ மருத்துவம் பயின்றவராக இருக்கிறார். இவர் இவருடைய கல்வி என்பது கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவால் இவர் கல்வி பெற்றார். ஃப்ரெட்ரிக் ஸ்டூவர்ட்ஸ் என்ற ஒரு குழுவால் தான் இவர் மருத்துவத்தை பயின்று கொண்டார். இந்திய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டார். நவீன பொது பள்ளிகளை 1803 நிறுவினார். ஆங்கிலம் மற்றும் பிராந்திய மொழிகளை ஊக்குவித்தார். சமஸ்கிருத மொழிக்காக பாடசாலைகளை நிறுவினார். 1822 முக்தாம்பாள் சத்திரம் என்ற இடத்தில் ஒரு கல்வி நிலையத்தை நிறுவினார். அங்கு 15 ஆசிரியர்கள், 464 மாணவர்கள் இருந்தார்கள். 1834 முக்தாம்பாள் சத்திரம் அன்னச்சத்திரமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 1803 இருந்தது அப்படிங்கிறதான் விஷயம். நெக்ஸ்ட் தன்வந்திரி மஹால். தன்வந்திரி மஹால் ஒரு ஆராய்ச்சி நிலையமாக இவர் நிறுவினார். இங்கு மனிதர்கள் மற்றும் விலங்குகளுக்கான மூலிகை மருந்துகள் தயாரிக்கப்பட்டது. 18 தொகுதிகளாக ஆராய்ச்சி குறிப்புகள் எழுதப்பட்டது என்று சொல்கிறாங்க. இவர் தான் நவவித்யா முறையை அறிமுகம் செய்தார் என்பதும் சொல்லுவாங்க. இரண்டாம் சரபோஜியின் சமகாலத்தவர் யாருன்னு கேட்டால் C.S. ஜான். இவர் தரங்கம்பாடியில் இலவச பள்ளிகளை நடத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தாமஸ் மன்றோ அறிக்கை. சென்னையின் ஆளுநராக இருந்த தாமஸ் மன்றோ தஞ்சாவூர் பகுதிகளை ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் 1823 தஞ்சாவூரில் மொத்தம் 44 பள்ளிகள் இருந்தது. 21 பள்ளிகள் இலவச பள்ளிகள், 19 பள்ளிகள் சமய பரப்பு பள்ளிகள், 3 பள்ளிகள் ஆசிரியர் நடத்தும் பள்ளிகள், 1 பள்ளிகள் ஆலய நிர்வாகம் நடத்தும் பள்ளியாக இருந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட்டு சரஸ்வதி மஹால் நூலகம். சரஸ்வதி மஹால் நூலகத்தை நாயக்கர்கள் தான் கட்டினார்கள். அதை புதுப்பித்தவர் இரண்டாம் சரபோஜி. அங்கே மராத்திய மொழியில் அவை நடவடிக்கைகளை பதிவு செய்தார். மோடி எழுத்து வடிவம் இருக்கக்கூடிய மராத்திய மொழியில் ஆவணப்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அவை நடவடிக்கைகள், கோர்ட் லாங்குவேஜஸ். பிரெஞ்சு மராத்தியர் இடையே கடித போக்குவரத்து இருந்திருக்கிறது 18ஆம் நூற்றாண்டு வரை. ராஜா சரபோஜி மராத்திய சமஸ்கிருதத்திற்கான முதல் அச்சகத்தை தஞ்சாவூரில் நிறுவினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இசை நடனத்தின் தீவிர ஆதரவாளராக இவர் இருந்திருக்கிறாரு. கர்நாடக இசைக்கும் மேற்கத்திய இசைகளுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் கிளாரினெட், வயலின் ஆகியவற்றை கர்நாடக இசைக்கு அறிமுகம் செய்தார். இவருடைய புத்தகங்கள் குமார சம்பவ சம்பு, தேவேந்திர குரவஞ்சி, முக்தர ராட்சஸ்யா ஆகிய புத்தகங்களை இவர் எழுதியிருக்காரு. பொழுதுபோக்குகள் பார்த்திங்கன்னா ஓவியம், தோட்டக்கலை, நாணய சேகரிப்பு, தற்காப்பு கலைகள், ரத போட்டிகள், வேட்டையாடுதல், எருது சண்டை, இதெல்லாம் இவருடைய பொழுதுபோக்குகளாக இருந்திருக்கிறது. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தமிழ்நாட்டின் முதலாவது வனவுயிரியல் பூங்காவை அமைத்தார் இரண்டாம் சரபோஜி. இரண்டாம் சரபோஜி மார்ச் 7, 1832 மறைந்தார். 40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தார். இவருடைய இறுதி ஊர்வலத்தில் 90,000 மக்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அருட்தந்தை ஹீபர் என்பவர் இரண்டாம் சரபோஜியை பற்றி சொல்லும்போது, பல முடிசூடிய மன்னர்களை நான் பார்த்திருக்கிறேன், ஆனால் இவரிடமிருந்த இளவரசர் தன்மை யாரிடமும் இல்லை என்ற ஒரு கூற்றை ஹீபர் சொல்லியிருக்காரு இரண்டாம் சரபோஜியை பற்றி. அதுக்கடுத்தாக ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன். ராஜா தேசிங் பற்றி சொல்கிறாங்க. அதாவது மராத்திய அரசர் ராஜாராம், உங்களுக்கு தெரியும், முகலாய படை அச்சுறுத்தல் காரணமாக ராய்கர் பகுதியிலிருந்து செஞ்சிக்கு வந்தார். அவரை கைப்பற்றுவதற்காக, அவரை தோற்கடித்து அவரை கூட்டு போகிறதுக்காக ஜுல்ஃபிகர் கான், தாவூத் கான் என்ற 2 பேரை அனுப்பிச்சாங்க. 1700 பண்டேலா ராஜ்புத்திர வம்சத்தை சார்ந்த ஸ்வரூப் சிங்கை இங்கே கிலாதாராக நியமித்தார்கள். கிலானா கோட்டை, கோட்டையின் அதிபதி கிலாதார். 1714 ராஜா தேசிங் என்ற 22 வயது விப்புக ஒருத்தர் இந்த செஞ்சி கோட்டைக்கு பொறுப்பேற்கிறாங்க. அப்போ செஞ்சி கோட்டைக்கு பொறுப்பாளராக ஸ்வரூப் சிங் நியமிக்கப்பட்ட ஆண்டு 1700. ஸ்வரூப் சிங்கின் மகன் ராஜா தேசிங் 1714 நியமிக்கப்பட்டார். ஆனால் இந்த ராஜா தேசிங் என்ன பண்ணுறாருன்னா, முகலாயர்களுடைய தளபதி நவாப் சதத்துல்லா கான் என்பவருக்கு வரி செலுத்த மறுக்கிறார். எனவே நவாப் சதத்துல்லா கான் ராஜா தேசிங்கை கொலை செய்தார். ராணி உடன்கட்டை ஏறினார். ராஜா தேசிங்குடைய மனைவி ராணி உடன்கட்டை ஏறினார். இவர் பெயரில் தான் ராணிப்பேட்டை என்ற ஒரு மாவட்டம் உள்ளது என்பது பார்க்க முடியுது. நெக்ஸ்ட்டு
இந்த பேஷ்வா காலத்தில் மராத்தியர் நிர்வாகம் என்று புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா கேஷுவலாக பார்த்துக்கோங்க. இந்த பேஷ்வாக்களின் தலைநகரம் வந்து பூனே தான். நிர்வாகிகள் வந்து சர்சுபேதார் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் மாகாணத்தை வந்து சுபா பிராந்தியம் என்று பிரித்தார்கள். பேஷ்வாக்களின் பிரதிநிதிகளாக இருந்தவர்கள் மாம்லதார், கமாவிஸ்தார் என்ற 2 பேர் இருந்திருக்காங்க. மாவட்ட அளவிலான நிர்வாகம். நெக்ஸ்ட் மாவட்ட நிர்வாகம் தேஷ்முக் மற்றும் தேஷ்பாண்டே என்ற 2 வகைகளாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ரசத் என்றால் வரி முன்பணம் என்றும், மகர் என்றால் கிராம அளவில் காவலர் என்றும் அர்த்தம். இது வந்து பார்க்க முடியுது. பட்டேல் வந்து கிராம அளவிலான அதிகாரி, கோத்வால் என்பவர் வந்து மாநகர காவல் அதிகாரி. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த பதவிகள். இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, நீங்கள் வேணும்னா படிச்சுக்கலாம். இந்த சவுத்து வரியை வந்து சவுத்து வரி யூஸ்வலி 1/4 தான் சவுத் டேக்ஸ். இப்படி வந்த டேக்ஸை ஒரு 100% கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சவுத் டேக்ஸில் 25% பேஷ்வாவுக்கு, 66% மராத்திய அதிகாரிகள் மற்றும் இராணுவத்துக்கு, 6% பிராமணர்கள் பண்டிட் சச்சிவுக்கு, 3% வந்து வரி வசூல் அதிகாரிகளுக்குன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து மராத்தியர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகம். மராத்தியர்களில் சிவாஜி ரொம்ப முக்கியமானவர். சிவாஜிக்கு அடுத்து 2ஆம் சிரபோஜி கூட படிக்கலாம், பேஷ்வாக்கள் படிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய தகவல்களையும் நாம் படித்து கன்சாலிடேட்டடாக புரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.